நம்ம வரைக்கும் நார்மல் டிசைன்ஸ் பண்ணிருக்கோம் போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது ஒரு 3 போர்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து கார் பார்க்கிங்கும் பால்கனியும் இருக்கும். செகண்ட் போர்ஷன்ல ஃபுல்லா பிரிக் கிளாடிங் இருக்கும். தேர்ட் போர்ஷன்ல வந்து டார்க் கலர் டைல் கிளாடிங் இருக்கும். இது மூணு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் லுக்கை கொடுக்குது. வெல்கம் டு ரசிகா டிசைன் அண்ட் பில்ட். நம்ம வரைக்கும் நார்மல் டிசைன்ஸ் பண்ணிருக்கோம் போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிற பில்டிங் வந்து பொருள் இருக்குது. இதோட சைஸ் வந்து 30x40. நம்ம இதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஹவுஸ்ல என்னென்ன ஃபினிஷ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பிளைன் பிளாஸ்டர் ஃபினிஷ், பிரிக் மாதிரியே இருக்க டைல் கிளாடிங், அப்புறம் டார்க் கலர் டைல் கிளாடிங், அப்புறம் கேட்ல பார்த்தோம்னா எம்எஸ் ஃப்ரேம் இருக்கு, அப்புறம் எஸ்பிஎல் ஷீட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் பால்கனில வந்து ஒரு கிளாஸ் ரெயிலிங் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம்னா அந்த வால்ல வந்து ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். நம்ம ஹவுஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பேர் வச்சிருக்கோம். ஏன்னு சொல்றேன், இது ஒரு 3 போர்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து கார் பார்க்கிங்கும் பால்கனியும் இருக்கும். செகண்ட் போர்ஷன்ல ஃபுல்லா பிரிக் கிளாடிங் இருக்கும். தேர்ட் போர்ஷன் வந்து டார்க் கலர் டைல் கிளாடிங் இருக்கும். இது மூணு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் லுக்கை கொடுக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பால்கனி பத்தி பார்த்துடலாம். அந்த பால்கனி ஒரு பிளைன் பால்கனி தான், ப்ரொஜெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதில் கிளாஸ் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். கிளாஸ் வந்து பிளைனா இல்லாமல் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னால் ஒரு வால் இருக்குது. அந்த வால் பிளைனா இல்லாமல் ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு சின்ன கிளாஸ் ரெயிலிங் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அதை வந்து ஒரு சிட்டிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஒரு கார்டனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சென்டர் போர்ஷனில் பார்த்தோம்னா ஒரு டைல் மாதிரி இருக்க பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். டைல் யூஸ் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு வேரியன்ட் கம்மியாக இருக்கும். அப்புறம் லுக் வைஸாக நல்லா இருக்குது. அது பக்கத்தில் இந்த போர்ஷனில் பார்த்தோம்னா ஒரு டார்க் கலர் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்க்க மார்பிள் மாதிரியே இருக்கு. ஓவரில் பார்க்கும்போது இந்த டார்க் கலர் டைலும் இந்த பிரிக் வேரியன்ட் டைலும் சேர்ந்து லுக் நல்லா இருக்கு. போர்ஷனில் பார்த்தோம்னா இது பதினாறு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிளேஸ்ல ஒரு எல் டைப்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோ சுத்தி ஒரு சி டைப்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா பிரிக்ல கிளாடிங் பண்ணிருக்கோம். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இப்போ நம்ம இந்த கேட்டை பத்தி பார்த்துடலாம். இது 2 போர்ஷனா இருக்கு. இது ஒரு பெடஸ்ட்ரியன் கேட், இது மெயின் கேட். அந்த கேட் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா சுத்தி எம்எஸ் ஃப்ரேம்ல காமிச்சிருக்கோம். அதுக்குள்ள வந்து ஒரு வுடன் ஃபினிஷ்ல எஸ்பிஎல் ஷீட் எடுத்து க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான பால்கனி, அப்புறம் பிரிக் கிளாடிங், ஒரு டார்க் டைல் கிளாடிங், அப்புறம் சி ப்ரொஜெக்ஷன், எல் ப்ரொஜெக்ஷன், அதுக்கு மேல ஒரு சிம்பிள் ஒரு பால்கனி வித் கிளாஸ் ஹேண்ட் ரெயில். அங்கே நம்ம வந்து சிட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் லுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம டிசைன் ஆப்ஷன் எல்லாம் கிளைண்ட் கொடுத்தோம், அதில் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் ரியல் லைஃப்ல எப்படி வந்திருக்கு நம்ம சைட்லேயே போய் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.